Taste the Daily. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே அதிவேகமாக வந்த வேன் ஒன்று பைக்கில் சென்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் மீது மோதிய சம்பவத்தின் நெஞ்சை உழுக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சித்தேரிக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த ராமன் என்பவர் பைக்கில் மனைவி காந்திமதி மற்றும் மகளுடன் விருத்தாச்சலம் நோக்கி சென்று கொண்டிருந்தார். எடக்குப்பம் பேருந்து நிறுத்தம் அருகே சாலையை கடக்க முயன்ற போது அதிவேகமாக வந்த வேன் பைக் மீது மோதியதில் மூவரும் தூக்கி வீசப்பட்டனர். இதில் படுகாயமடைந்த ராமன் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். கரூர் அருகே தலவாபாளையத்தில் நீதிமன்ற உத்தரவை அடுத்து மாரியம்மன் கோவில் நிலம் ஜப்தி செய்யப்பட்டது. மாரியம்மன் கோவில் நிலத்தை விளையாட்டு மைதானமாக பயன்படுத்தியதற்கான ரூபாய் 1.80 கோடி வாடகை தொகை நிலுவையை கல்லூரி நிர்வாகம் செலுத்தாத நிலையில் இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டதை அடுத்து நிலத்தை ஜப்தி செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி ஜப்தி நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் மாணவர்களை தூண்டிவிட்டு கல்லூரி நிர்வாகம் போராட்டத்தில் ஈடுபட வைத்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மாணவர்களுக்கு தவறான தகவல் கொடுத்து போராட்டத்திற்கு தூண்டியதற்காக கல்லூரி மீது தற்போது மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கருமஞ்சரை பகுதியைச் சேர்ந்த விவசாயி மணியன் தனக்கு சொந்தமான நிலத்தை போலி ஆவணம் தயார் செய்து அபகரிக்க உறவினர்கள் முயற்சிப்பதாக புகார் மனு அளித்தார். விவசாய தொழில் செய்து வரும் 54 வயது மணியன் தனக்கு சேர வேண்டிய 1.5 ஏக்கர் நிலத்தை தனது தாயாரின் உறவினர்கள் பட்டாவை மறைத்து போலி ஆவணங்கள் தயார் செய்து அபகரிக்க முயற்சிப்பதாக புகார் அளித்தார். அத்துடன் இதுகுறித்து தகவல் அறிந்து கேட்கச் சென்றபோது உறவினர்கள் தன்னை தாக்கியதுடன் கொலை மிரட்டலும் விடுத்த விவசாயி மணியன் கண்ணீர் மல்க கூறினார். 1.5 ஏக்கரா இருக்குதுங்க, சொத்து ஒயில் இருக்குது, 107 பட்டா எல்லாமே இருக்குது. அது வேற எங்க அம்மாளுடைய சொந்தக்காரங்க போலி பத்திரம் தயார் பண்ணிட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அடிச்சும் போட்டாங்க. இந்த 1 மாசத்துக்கு முன்னால கைகாலெல்லாம் நடக்க முடியல, பத்திரத்தை கையெழுத்து போட முடியாது, உனக்கு தர முடியாதுடா அப்படின்னு எல்லாம் மிரட்டுறானுங்க. தென்காசி மாவட்டம் வடகரை பகுதியில் திமுக பேரூராட்சி தலைவர் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அப்பகுதியில் எந்த பணிகளும் மேற்கொள்ளாமல் ஊரணி அமைப்பது, வாறுகால் அமைப்பது, கழிவுநீர் சுத்தம் செய்வது உள்ளிட்ட பணிகள் நிறைவடைந்ததாக அறிக்கை சமர்ப்பித்து திமுக பேரூராட்சி தலைவர் ஷேக் தாவூத் லட்சக்கணக்கான ரூபாய் பணத்தை மோசடி செய்துள்ளதாக பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். எனவே மாவட்ட ஆட்சியர் கள ஆய்வு மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. விடியா ஆட்சியில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஊழல் மன்னன்களாக வலம் வருவதாக பொதுமக்கள் விமர்சித்துள்ளனர்.